கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ எனக்காக, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நீ எந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் வேண்டுதல் செய்கிறாயோ அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இருதயத்தை ஸ்திரப்படுத்து. ஒரு பதட்டம் இல்லாதபடி, ஐயோ எனக்கு இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம புலம்பாதபடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்காக காத்திருக்கும் போது உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, அமைதலாக வை, நான் செய்வேன் என்று நம்பு அப்படின்னு ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நினச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேனே, எனக்கு எந்த ஒரு காரியமே நடக்கலே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் திடமனதாக இருந்து அவருக்கு மாத்திரம். ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்தில் ஒரு உதவி கேட்கும்போது அவன் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையோடு காத்திருக்கிறோம், தருவாங்கன்னு. அவர்களை காட்டிலும் தேவன் உண்மையுள்ளவர். அதனால் சொன்னதை செய்வார். அவருக்குன்னு காத்திருக்கும் போது மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், வெளித்தோற்றத்தை பார்த்து இவங்ககிட்ட வசதி இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தா தேவன் நிச்சயமாய் நம்மிடத்தில் திரும்பி நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் காத்திருங்க. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. உங்களுடைய காத்திருப்பு ஒருபோதும் வீணாய் போவதில்லை. God bless you. God bless you.